நரியும் திராட்சப் பழமும். நரி தன் பசியை போக்க திராட்சக் குலையை பறிக்க முயன்ற கதை. ஒரு காட்டிலே நிறைய மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. அவைகளில் ஒரு நரி தன் பசியை போக்க உணவை தேடிச் சென்ற கதையை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அந்த நரி இங்கும் அங்கும் இரை தேடி அலைந்தது. அப்போது அது ஒரு தென்னை மரத்தை பார்த்தது. நரி அங்கே சென்றபோது தென்னை மரத்தின் அடியில் ஒரு தேங்காயை கண்டது. ஆனால் அதன் மேலுள்ள தோலை உரிக்க முடியாமல் போனதால் இதை நம்மால் உண்ண முடியாது என்று சொல்லி வேறு இடம் தேடி சென்றது. இன்னொரு இடத்தில் பலாமரத்தின் வேரில் ஒரு பலாப்பழத்தை கண்டது. பலாப்பழத்தின் மேல் தோல் முட்களாக இருந்தது. ஆகையால் நரி பலாப்பழத்தை உண்ண முடியாமல் வேறு இடம் தேடிச் சென்றது. இப்படியாக பல மரங்களை கடந்து ஒரு திராட்சத் தோட்டத்தை கண்டது. ஆஹா, திராட்சை பழங்கள் கொலை கொலையாக தொங்கிக் கொண்டிருக்கிறதை கண்டு ஆனந்தம் அடைந்தது. ஒரு வழியாக என்னுடைய உணவு பிரச்சனை தீர்ந்தது, என் பசியும் போய்விடும் என்று நினைத்தது. திராட்சை கொலையை பறிக்க குதித்து குதித்து மேலே எழும்பியது. ஆனால் நரியினால் திராட்சை கொலையை பறிக்க முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் நரி அந்த இடத்தை விட்டு நகரத் தொடங்கியது. அப்பொழுது அங்கே ஒரு கிளி வந்து திராட்சை பழங்களை சாப்பிட்டது. அதில் சில பழங்கள் கீழே விழுந்தது. உடனே நரி கீழே விழுந்த பழங்களை சாப்பிட்டது. ஆ, மிகவும் இனிப்பாக இருக்கிறதே என்று சொன்னது. சிறிது நேரம் கழித்து ஒரு குரங்கு அங்கே வந்து திராட்சை கொலையை பறித்து பக்கத்தில் உள்ள மரத்தில் அமர்ந்து சாப்பிட்டது. நரி குரங்கினிடத்தில் சென்று, குரங்காரே, எனக்கு ஒரு திராட்சை கொலையை பறித்து போடு என்று சொன்னது. குரங்கும் ஒரு திராட்சை கொலையை பறித்து போட்டது. நரி திராட்சை பழங்களை சாப்பிட்டது. பழங்கள் மிகவும் இனிப்பாக இருந்தது என்று சொல்லிக்கொண்டே நடந்து சென்றது. சற்று தூரம் சென்ற பின் நரி திரும்பி வந்து குரங்கை பார்த்து, குரங்காரே, எனக்கு நீ திராட்சை கொலையை பறித்து போட்டதற்காக உனக்கு நன்றி. உன்னால்தான் என் பசி பறந்து போனது என்று சொல்லி காட்டிற்குள் சென்று விட்டது. நமக்கு யாராவது உதவி செய்தால் நாம் அவர்களுக்கு மறவாமல் நன்றி சொல்ல வேண்டும் என்பதை இக்கதையின் மூலம் புரிந்து கொள்ளுகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.